கடக்க முடியாதீங்க. நான் மூன்றாவது சொல்லி நான் முடிக்கட்டும். இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்துல 41வது அதிகாரம் 17வது வேத வசனத்தை ஒரு வசனத்துல படிக்க சொல்லி கேட்கலாமா? ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காம வரும் பொழுது நான் செவி கொடுத்து நான் தெலுங்குல படிக்க கேட்கலாமா? ஏசாயா 41:17வது வசனம் மட்டும் தெலுங்குல படிக்கலாம். ராமன் சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வறண்டு போன ஒரு சூழ்நிலைனா அலைந்து திரிகிற அந்த சூழ்நிலை, எதிர்பார்த்த ஆசீர்வாதம், எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத பொழுது ஒரு அலைச்சல் வரும். அந்த அலைச்சல் எப்படின்னா வறண்டு போன அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலை. இந்த சிறுமையும் எளிமையுமான கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் சில நேரத்துல வறண்டு போகிற சூழ்நிலை வரும். எதிர்பார்த்த இந்த வேலை கிடைச்சிடும், எனக்கு கிடைக்கல. எதிர்பார்த்தேன் என்னுடைய எல்லா வேலையும் சந்திக்க பணம் வந்துடும், எனக்கு கிடைக்கல. வறண்டு போற ஒரு சூழ்நிலை, அலைந்து திரிய பண்ற ஒரு எண்ணம் அது, அலைச்சல் உண்டு பண்ற ஒரு எண்ணம் அது. நான் கர்த்தர் என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு, நான் அவங்க சத்தத்துக்கு செவி கொடுத்து அவங்களை நான் கைவிடாம இருப்பேன் கர்த்தர் சொல்றார். எத்தனை விதமான அலைச்சல் சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நீங்கள் அவர் சமூகத்தை தேடும் பொழுது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு ஐயா. அது எத்தனை லட்சம் கோடி பணத்தின் தேவையா இருந்தாலும் நீங்க அவரை தேடும் பொழுது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நாம சொல்லலாமா? தைரியமாம சொல்லுங்க பாருங்க. உங்களை விடுவிக்கிற அந்த அழைப்புக்கு நேராக கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்த ஆசைப்படுகிறாங்க பிள்ளைகளே. இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை, இனிமே நீங்க அலைந்து திரிய மாட்டீங்க. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இனி அலைஞ்சு திரியக்கூடாதுன்னா கர்த்தர் ஒரு வார்த்தையை நிறைவேற்ற சொல்லுகிறார். அது என்ன வார்த்தை தெரியுமா? வசனத்தை நம்ம கேட்டோம், எல்லாத்தையும் கர்த்தர் இப்ப செய்யறார். ஆண்டவர் வார்த்தையை எனக்கு ஜெபத்தை கேட்டு என்னை காப்பாற்றுகிறார். ஆண்டவர் வல்லமை என் குடும்பத்துல படகுல வந்தவுடனே ஆஸ்வதிக்கிறார். எல்லாம் உண்மை. ஆனால் நீங்கள் அலைந்து தெரியாதபடி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை இயேசு உங்களிடம் எதிர்பார்க்கிறார். அந்த காரியத்தை நீங்கள் நான் செய்யலனா, ஊழிய செய்கிற நானா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளா விசுவாசமா இருக்கிற அநேக மக்களா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை செய்யலனா அலைஞ்சு திரிஞ்சிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை செய்யும் பொழுது அலைஞ்சு திரிய மாட்டாங்க. அது என்ன வார்த்தை தெரியுங்களா? வேறத்தை நம்ம திருப்பி நம்ம மறுபடியும் அந்த எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வேத வசனம். யாராச்சும் ஒருத்தர் தமிழ்ல படிக்க கேட்கலாமா? எரேமியா 4:1 சத்தமா படிக்க கேட்கலாமா? இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு போதுங்க சிஸ்டர். இஸ்ரவேலே